ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1811 பகுதி. கலிகன்றி திருமங்கையாழ்வார் அருளி செய்திருக்கிற பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்தின் 9ஆம் திருமொழி. 8ஆம் திருமொழியும் சரி, 9ஆம் திருமொழியும் சரி, திருமாலிருஞ்சோலை திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்தருளிய திருமொழிகளாகும். இந்த 9ஆம் திருமொழியின் 5வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். நரசிம்மமாய் வந்து இரணியனை அழித்து பிரகலாதனை காத்தவனே, இதை சென்ற பாசுரத்தில் சொன்னார் அல்லவா? அவனே வாமனனாகி உலகம் அளந்தவன் என்று இந்த பாடலில் கூறுகிறார். திருவிக்கிரமன் இந்த பெருமான், திருமாலிருஞ்சோலையில் நிற்பவன் திருவிக்கிரமன் என்று சொல்லுகிறார். தானவன் வேள்வி தன்னில், தானவன் என்றால் மகாபலி சக்கரவர்த்தி, மகாபலி என்னும் அரசன் என்பதை குறிக்கக்கூடிய சொல் தானவன். வேள்வி தன்னில் தனியே குரலாய், மகாபலி சக்கரவர்த்தி செய்த வேள்வியிலே தனியாக ஒரு குரலாய், சிறு வடிவிலே, குட்டையான வடிவிலே குரல் ஆய் சென்று நிமிர்ந்து வானமும் மண்ணகமும் அளந்த திருவிக்கிரமன். தானவன் வேள்வி தன்னில் தனியே குரலாய் நிமிர்ந்து, குரலாய் சென்று என்று பொருள், சென்று நீரேற்று என்றதெல்லாம் அங்கே தொக்கி நிற்கின்றன. தனியே குரலாய், பின் அந்த தீர்த்தத்தை கையிலே ஏற்றவுடன் நிமிர்ந்து வானமும் மண்ணகமும் அளந்த திருவிக்கிரமன். அவன் தேனமர் பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற வானவர்கோனை. அவன்தான் திருமாலிருஞ்சோலையிலே நிற்கின்ற வானவர்கோன். திருமாலிருஞ்சோலை எப்படிப்பட்டது? தேனமர் பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற வானவர்கோனை இன்று வணங்கி தொழவல்லல்களோ. என் மகள் அந்த திருமாலிருஞ்சோலை நின்ற வானவர்கோனை, தேவாதி தேவனை வணங்கி தொழுவதற்கு அவளால் நின்று இயலுமா? அவளை அடைவாளா என்று இந்த பாசுரத்திலே கேட்கிறார் திருமங்கை ஆழ்வார். தானவன் வேள்வி தன்னில் தனியே குரலாய் நிமிர்ந்து வானமும் மண்ணகமும் அளந்த திருவிக்கிரமன். தேனமர் பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற வானவர் கோனை இன்று வணங்கி தொழ வள்ளல்களோ. தனியே குரலன் வடிவெடுத்து மாவலியின் வேள்வி சாலையிலே சென்று 3 அடி நிலம் கேட்டு இறந்து பெற்று கையிலே பெற்ற உடனே வளர்ந்து திருவிக்கிரமனாய் வளர்ந்து தேவருலகையும் நிலவுலகையும் அளந்த திருவிக்கிரமனாய் தேனமர் பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற வானவர்கோனை, தேன் மிக்க பூக்களை உடைய சோலைகளாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலையிலே நிலையாக நின்ற நித்திய சூரிகளின் தலைவனை, தேவாதி தேவனை, வானவர்கோனை இன்று வணங்கி தொழ வள்ளல்களோ. என் மகள் இன்று தவறாமல் வணங்கி வழிபட ஆற்றலுடையவளோ என்று கேட்கிறாள். தானவன் வேள்வி தன்னில் தனியே குரலாய் நிமிர்ந்து வானமும் மண்ணகமும் அளந்த திருவிக்கிரமன். தேனமர் பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற வானவர்கோனை இன்று வணங்கி தொழ வல்லல்களோ. மகாபலி என்னும் மகாபலி சக்கரவர்த்தி என்பவன் இந்திரனை எல்லாம் என்று இந்திரலோகத்தை எல்லாம் தன் வசப்படுத்தி கொண்டான். அப்படிப்பட்ட அந்த இந்திரன், அந்த தேவர்கள் எல்லாம் சென்று எம்பெருமானை வேண்டுகிறார்கள். எங்களை இந்த மாதிரி மகாபலி சக்கரவர்த்தி எங்களுடைய தேசத்தை எல்லாம், இந்த லோகத்தை எல்லாம் அபகரித்து கொண்டான், நீங்கள் தான் மீட்டு தர வேண்டும் என்று வேண்ட எம்பெருமான் சரி என்று சொன்னான். சொல்லி மகாபலி ஒரு யாகம் செய்தான், வேள்வி. அந்த யாகத்திற்கு தனியாக வாமன மூர்த்தியாய் சென்று அழகான குரல் வடிவத்திலே, கண்டவர்கள் கண்ணை எடுக்க முடியாத அளவுக்கு அழகானவன், அந்த அவனது
மகாபலி சக்கரவர்த்தியுடைய ராணிகளெல்லாம் அப்படியே கண்கள் விரிந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவன் வடிவழகை. அப்படிப்பட்ட அழகான வாமன மூர்த்தியாய் தனியாக சென்றான், யாகத்திற்கு தனியாக சென்றான். சென்று இறந்து கையிலே நீரேற்றும் உடனே ஓங்கி வளர்ந்து மேலுலகங்களையும் கீழுலகங்களையும் அளந்து கொண்ட திருவிக்கிரமமூர்த்தியானவனும் பூஞ்சோலைகளால் சூழப்பட்ட திருமாலிருஞ்சோலையில் நிற்பவனுமான தேவாதி தேவனை என் பெண் மகள் இப்போது வணங்கப் பெறுவாளோ என்கிறாள். இங்கே எழுவாய் இல்லை, இந்த பாசுரத்திலே எழுவாய் இல்லை, அது வரவழைத்து கொள்ள வேண்டும். இன்று வணங்கி தொழ வல்லல் கொலோ, யாரு இல்லையிலவா, அதை நாம் ஏற்கனவே முன்பாசுரங்களில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆயிலை என் மகள் என்று எடுத்துக்கொண்டு அந்த சேர்த்து படிக்க வேண்டும். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். தானவன் வேள்வி தன்னில் தனியே குரலாய் நிமிர்ந்து வானமும் மண்ணகமும் அளந்த திருவிக்கிரமன். மாவலியினுடைய வேள்வியிலே அசுர இயல்புடையவர்கள் நடுவே தனியாக குரலன் வடிவிலே சென்று வளர்ந்து இந்த உலகத்தையும் மேலுலகங்கள் முதலியவற்றையும் 3 அடிகளாலே அடங்கும்படி அளந்தவன். தானவன் வேள்வி தன்னில் தனியே குரலாய் நிமிர்ந்து வானமும் மண்ணகமும் அளந்த திருவிக்கிரமன். தேனமர் பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற வானவர்கோனை இன்று வணங்கித் தொழ வள்ளல்களோ. தென்மிக்க பூக்கள் மிக்க சோலைகளாலே சூழப்பட்ட தென் திருமலையிலே வந்து நின்ற அயர்வு அரும் அமரர்கள் அதிபதியை அந்த நித்திய சூரிகளை ஒத்த விருப்பமுடைய என் மகள் வணங்கித் தொழ ஆற்றல் உடையவளோ. என்ன உள்ளுரை பொருள்? அந்த நித்திய சூரிகளை ஒத்த விருப்பமுடைய நான் ஆழ்வார் எப்பொழுது அவனை அடைவேன், எப்போது அவன் பாதம் பணிவேன், எப்பொழுது அவனிடம் சென்று சேர்வேன், எப்பொழுது எனக்கு பரமபதம் தருவாய் என்பதுதான் கேள்வி. உள்ளுரை பொருளாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை அன்வைக்கலாம். தானவன் வேள்வி தன்னில் தனியே குரலாய் நிமிர்ந்து வானமும் மண்ணகமும் அளந்த திருவிக்கிரமன். தேனமர் பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற வானவர் கோனை இன்று வணங்கித் தொழ வல்லல்களோ என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கள்ளழகப் பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரை பெருமன்னர் பரம காருணிகர் அபயப்பிரதராஜர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.